இங்க ஒரு மால்ல செக்யூரிட்டியா இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு மூட்டை நிறைய கட்டுக்கட்டா பணம் கிடைக்குது. அதை பார்த்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுல இருக்கிறவங்க இவர் ஏதோ திருடிட்டு தான் வந்துட்டாருன்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா இவர் கீழ இருந்து கிடைச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமைதியாகிறாங்க. அடுத்த நாள் இது ஒரிஜினல் பணமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரே ஒரு நோட்டை மட்டும் கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறாரு. அவங்களும் செக் பண்ணிட்டு இது ஒரிஜினல் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது தெரிஞ்சது சந்தோஷமாயிடுறாங்க. இப்ப இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க. இவங்க செலவு பண்றத பார்த்து கூட வேலை செய்யறவங்களுக்கு இவங்க மேல சந்தேகம் வருது. அப்பதான் இவருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் வருது. அதுல யாருனே தெரியாத ஒருத்தர் ஒழுங்கா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா குடும்பத்தை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு மிரட்டுறா. அதை கேட்டதும் பயந்து போயிடுறாங்க. சோ யாருக்கும் தெரியாம வேற ஒரு ஊருக்கு போயிடலான்னு நைட்டோட நைட்டா கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பார்த்து அந்த பணத்தை கேட்டு மிரட்டினவனோ இவங்களுக்கே தெரியாம இவங்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச தூரம் போனது அந்த கார் ஒரு இடத்துல நிக்குது. டோரை திறந்தா சுத்தி ஒரே போலீஸா நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பணம் கிடைச்ச அன்னைக்கு இவர் போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சாதான் தெரியுது இது பேங்க்ல திருடி போன பணம்னு. சோ இது யாரு திருடிட்டு போனான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்களை எல்லாரும் பாக்குற மாதிரி செலவு பண்ண சொல்லிருக்காங்க. அதை பார்த்து திருடனாவே இவங்களை தேடி வருவான்னு போலீஸ் பிளான் பண்றாங்க. அது தெரியாம திருடனாவே வந்து மாட்டிக்கிறான்.